ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வீடியோல பார்த்தோம்னா, நான் பிரம்ம முகூர்த்தம் செய்யறதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். நெறைய சிஸ்டர் கமெண்ட்ஸ்லயுமே பண்ணியிருந்தாங்க. நேத்து கூட ஒரு ஐடியில இருந்து மலேசியா ஃப்ரம் மலேசியன்னு போட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ குடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்காக தான் அந்த வீடியோ குடுக்குறேன். இப்ப நான் எடுக்கிற டைம் கூட பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரம் தான். கரெக்ட்டா 4:50 ஆயிடுச்சு டைம். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா, விளாக்லாம் எடுக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி தான் என்னுடைய ரொட்டீன் விளாக் போயிட்டு இருக்கு. ஆ முதல் விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம செய்ய போறீங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம ஒரு வலுக்கட்டாயமாக அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். நமக்கு பிடிச்சு நம்ம அந்த விஷயத்த செய்யணும். மத்தவங்க செய்றாங்க, அவங்களுக்கு நெறைய பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட அது மட்டும் இல்லாம அது என்ன சொல்ற மனசுக்கு விருப்பம் இல்லாம அந்த ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா, அது நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா, அது ஒரு பிடிக்காத விஷயமா நமக்கு போயிரும். ஏன்னா உடனே நம்ம நினைச்சது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அது உடனுக்குடனே நடந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அது நடக்காத பட்சத்துல அந்த ஒரு விஷயத்து மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையே குறைஞ்சிரும். ஆனா அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நான் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்னா, என்னுடைய அன்றாட வேலைகளா அது ஒரு வேலையா தான் நான் காலையில அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட குழந்தைங்களுக்காக தான் நான் அதிகாலை எழுந்திக்கிறேன். ஒரு 4 மணி எழுந்திக்கிறேன் அப்படிங்கிற பொழுது கம்ப்ளீட்டா ஒரு 7 மணிக்கெல்லாம் என்னுடைய பூஜை வேலைகளா இருக்கட்டும், வீட்டு வேலைகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் அமைதியான முறையில எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பார்த்தீங்கன்னா, என்னோட வேலைகள் எல்லாமே முடிச்சிருவேன். அதன் பிறகு என்னுடைய குழந்தைகள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை நேரத்துல எழுந்துச்சு என்னுடைய வேலைகள நான் தொடங்குவேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு வேண்டுதல நம்ம பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அது நடக்கும். நடக்கலனாலும் பரவாயில்ல. நம்மளுடைய அன்றாட வேலைகள்ல இது ஒரு வேலையா நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுகிட்டு இருக்கிறேன். சில பேருக்குலாம் டவுட் வரும் இல்லையா? நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கலாமா? தலை குளிச்சுட்டு தீபம் வைக்கலாமா? ஆ வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விதமான டவுட் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம எப்போதுமே புரிஞ்சுக்கணும். கடவுள் வழிபாடு நம்ம செய்றோம் அப்படிங்கிற பொழுது, நமக்கு மனசுக்கு எது நிறைவு தருதோ அத மட்டும் தான் நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கணும். அவங்க அது சொல்றாங்க, இவங்க இது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே பார்க்கக்கூடாது. நமக்கு பிடிச்ச மாதிரி கடவுள்ட்ட நம்மளோட வேண்டுதல நம்ம வைக்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய மனசு சுத்தமா இருந்தா போதும். நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்தா போதும். இத தவிர நம்ம அது செய்யணுமா, இது செய்யணுமா அப்படிங்கிற எண்ணோட்டங்கள்லாம் அதிகமா வேணாம். ஏன்னா நெறைய பேர் பாத்தீங்கன்னா, ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுல எடுத்துக்கிறாங்க. அ என்ன சொல்றதுன்னா பெரிய பூஜை புனஸ்காரம்லாம் செய்யணுமா? நம்ம நெய்வேத்தியம் பிரசாதம் வைக்கணுமா? அ சாமி ஃபோட்டோக்கு பூக்கள்லாம் வைக்கணுமான்னு சொல்லிட்டு நெறைய விதமான டவுட் இருக்கும். அதெல்லாம் நம்ம கடைபிடிச்சுட்டு நம்ம செய்றதுக்கு சில பேருக்கு என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா, இப்ப உள்ள பெண்கள் அதிகபட்சமா வேலைக்கும் போகுறாங்க, வீட்டு வேலையும் பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் எவ்வளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குற பெண்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல, இவ்ளோ வேலைகளும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம செய்றோம் அப்படிங்கிற பொழுது, ஒரு சோர்வு வர ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி எளிமையான முறையில செய்யலாம்னா, நம்ம அதிகாலையில எழுந்துச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உடனே நம்ம பாத்தீங்கன்னா, நமக்கு பிடிச்சமான தெய்வத்த நம்ம மனசுல நெனச்சுட்டு, ஒரு தீபம் வச்சாலும் சரி, 5 தீபங்கள் வச்சாலும் சரி, பொதுவாக பாத்தீங்கன்னா, அந்த 5 தீபங்கள் நம்ம வச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த தீப ஒளிச்சுட நம்ம வீட்ல அவ்ளோ ஒரு பிரகாசமா இருக்கும். அதுல நம்ம ஃபீல் பண்ணலாம் அந்த டயத்துல. ஏன்னா அமைதியான ஒரு சூழ்நிலையில அந்த தீப ஒளிச்சுடர் நம்ம வீட்ல எரியும் பொழுது பாத்தீங்கன்னா, நமக்கு நல்ல விதமான ஒரு எண்ணங்கள கொண்டுட்டு குடுக்கும். அந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம பாசிட்டிவான விஷயத்த மட்டும் தான் நம்ம யோசிக்க தோணும். அப்படி பாசிட்டிவான நம்ம விஷயத்த அடிக்கடி யோசிக்க தோணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த ஒரு விஷயமானது நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அது பாத்தீங்கன்னா, அந்த யுனிவர்சல்ட்ட கொண்டுட்டு போய் குடுத்து, நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, அந்த நம்மளுடைய எண்ணங்களும் அந்த யுனிவர்ஸலுடைய
அந்த சக்தியும் இணைந்து நம்ம என்ன கேட்கிறோமோ அது வந்து கண்டிப்பா வந்து நடத்தி கொடுக்கும். 100% உண்மையான விஷயம் தான். நான் கூட இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை முன்னாடிலாம் செய்யும்பொழுது வந்து நம்பவே இல்ல. நான் வந்து என்ன நினைச்சு நான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல தீபம் வச்சேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி தான் என்னோட குழந்தைகளுக்காக, என்னோட டைம் மேனேஜ்மென்ட்க்காக தான் நான் வந்து அந்த தீபம் வந்து வைக்க ஆரம்பிச்சேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மிராக்கிள் வந்து நடக்க ஆரம்பிச்சது. நானே நம்பவே இல்ல. இதெல்லாம் நமக்கு வந்து நடக்குமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, கடவுளோட ஆசீர்வாதமும், இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் இணைஞ்சு தான் அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அது நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய விளாக்ல கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசா சேனல் வந்து பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா, வீடியோ வந்து பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய அன்றாட வேலைகள்ல ஒரு வேலையா நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து வச்சுட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்ல வந்து நடக்க ஆரம்பிக்கும். சில பேர்லாம் வந்து எதார்த்தமான ஒரு விதண்டாவாதத்தோட வந்து பேசுவாங்க இல்லையா? பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து எழுந்திரிச்சோம்னா நமக்கு அது நடந்துருமா? இது நடந்துருமா? அப்படின்னு சொல்லிட்டு. உடனுக்குடனே வந்து நடந்துருமா? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தேகம் தான். நடக்குமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோமோ, அது வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து நடத்தி குடுக்கும். இப்ப ரீசென்ட்டா கூட எனக்கு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அத வந்து ஒரு 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 1 வீக் கழிச்சு நான் வந்து சொல்றேன். அந்த அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு 6 வருஷமா நான் வந்து நெனச்சிட்டு இருக்கேன். ஆனா, இன்ன வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நான் ஆழ் மனதுல வந்து பதிய வைக்கல. அந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆழ் மனதுல வந்து பதிய வைக்கல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ரீசென்ட்டா நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து அந்த நேரத்துல எழுந்திரிக்கிறேன். போன மந்த்லலாம் ரொம்ப ஆழமா அந்த ஒரு விஷயத்த வந்து நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அது வந்து இப்ப இந்த மந்த் வந்து நடந்திருக்கு. ஆ அப்படி வந்து சூழ்நிலை வந்து நமக்கு வந்து உருவாக்கி குடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம நெனைக்க மட்டும் செஞ்சா போதும். அந்த எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அடிக்கடி நெனச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு வீடு நம்ம கட்ட போறோம், நம்மள்ட்ட கையில காசு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வீடு கட்டுறதுக்கான பிளான் வந்து உங்க மனசுலயே வந்து போட்டுக்கிட்டே இருங்க. காசா, பணமா என்ன நம்ம என்ன குடுக்க போறோம்? அந்த எண்ணத்த நம்ம வந்து மனசுல நெனச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வீடு கட்டுனோம்னா, இந்த ரூம் இப்படி வைக்கணும், நம்ம டைனிங் ஹால் இப்படி இருக்கணும். கிச்சன் இந்த மாரி மாடலெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு, அந்த எண்ணோட்டத்த வந்து நீங்க நெனச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அத நடத்தி குடுக்கும். அது வந்து உண்மையான ஒரு விஷயம். நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். அதே மாரி இப்ப ரீசென்ட்டா கூட நெறைய விளாக்லலாம் வந்து எனக்கு போட்டிருப்பேன். அந்த சிஸ்டர் வந்து கேட்டாங்க, "உங்களுக்கு என்ன சிஸ்டர் வந்து அதிசயமா நடந்துச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து கூட நான் விளாக்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வர்றதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்ல. ஆனா, நான் பிரம்ம முகூர்த்த பூஜை நேரத்துல எழுந்திரிச்சு அந்த தீபம் வச்சு என்னுடைய வேண்டுதலெல்லாம் வைக்க வைக்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரபஞ்சம் எனக்கு வந்து நடத்தி குடுத்தது. அ நம்மையும் தாண்டின ஒரு சக்தி வந்து இருக்கு. அத வந்து நம்ம மறுக்கவே முடியாது. என்னதான் நம்ம விதண்டாவாதம் பேசிக்கிட்டு, கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்னாலும், ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே வந்து நம்ப ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை தான். ஆ ரொம்ப அதிக அளவுல நம்ம வந்து தீபம் வைக்க முடியலனாலும், அதிகாலை எழுந்திருச்சு நம்ம நம்ம வேண்டுதல் வந்து ஒரே ஒரு தீபம் வச்சு, அமைதியான முறையில நம்ம மனச வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து எண்ணத்த வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோட வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும். இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லவே முடியாது. நம்ம ஸ்டார்ட்டிங்ல வந்து செய்ய போறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதிகப்படியான தூக்கம் வரும். சோம்பேறித்தனம் வரும். ஆ என்ன சொல்லணும்னா ஒரு டென்ஷன் கூட வரும். நம்ம இந்த நேரத்துல எழுந்துச்சு இந்த வேலைகள்லாம் நம்ம வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் கூட வரும். அது எல்லாமே நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஆ தூக்கம் வந்தா தூங்கலாம் தாராளமா. ஏன்னா நம்மளுடைய உடம்பு அதற்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தூங்கி தூங்கி பழகியிருக்கும். நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் செய்கிறோம். தூக்கத்த விட்டு நம்மளுடைய வேலைகள செய்றோம்ங்கிற போது தூக்கம் வரதான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அந்த உடம்ப வந்து பழகிக்கிட்டே இருந்தோம்னா, ஆ உடனேலாம் வந்து நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு 1 இயராவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உடம்பு வந்து பழக ஆரம்பிக்கணும். அப்படி வந்து கன்டினியூஸா நம்ம செய்யப்பொழுது, அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியா வந்து மாறிடும். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சுக்கிட்டேன். பெரிய அளவுலலாம் நான் வந்து ஒரு பூஜைகள்லாம் செய்ய மாட்டேன். அன்றாடம் எழுந்துச்சு நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தீபம் வச்சுட்டு, கடவுள்ட்ட என்னுடைய வேண்டுதல் என்னவோ அத வந்து நான் சொல்லிட்டு என்னுடைய வேலைகள் வந்து தொடங்க ஆரம்பிப்பேன். அப்புறம் என்னுடைய குழந்தைகளா இருக்கட்டும், குடும்பத்தில உள்ள வேலைகள் அனைத்துமே நான் வந்து தொடங்க ஆரம்பிப்பேன். இப்படிதான் என்னுடைய பூஜை வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. என்னோட ரொட்டீன் விளாக்குமே நான் உங்க கூட வந்து எப்போதுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ற அனைவருக்குமே என்னுடைய நன்றிய தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய லைஃப்ல வந்து ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம யாரையுமே எதிர்பார்க்க கூடாது. நம்மள நம்ம மாற்றிக் கொள்ளாத வரை அந்த லைஃப்ல ஒரு முன்னேற்றம் வருமா அப்படிங்கிறது வந்து
ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் நான் வந்து எப்போதுமே பார்ப்பேன். நம்மகிட்ட நெறைய விஷயங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்களா இருக்கு. அத வந்து அந்த அதிகாலை நேரத்துல நம்ம எழுதிக்கும் பொழுது, அந்த எண்ணங்கள் வந்து தெளிவடையும். எண்ணங்கள் தெளிவடையும் பொழுது நம்ம கேட்கிற அனைத்துமே நடக்கும். இதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திக்கும் பொழுது நமக்கு கேட்கிற விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. என்னோட லைஃப்ல வந்து நான் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கிறேன். அததான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்துச்சுன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் குடுத்துட்டு ஹைப்ன்னு இருக்கிற பையனையும் மறக்காம குடுத்துக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல நல்ல வீடியோ வந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.